வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம செய்நன்றி ஏறுதல் அதிகாரத்துல முதல் குறள நாம பார்த்தோம். இப்போ 2வது குறள நாம பார்ப்போம். 2வது குறள் வந்து காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மாணப் பெறின். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் வெறும் நன்றி காலத்துல செய்யறது அது சிறுசா இருந்தாலும் அது வந்து ஞானத்தின் மான பெரிது. இந்த உலகத்தோட பெருசுங்க. எப்படி ஒரு பெரிய ஒரு அதாவது காலத்துல வந்து ஒருவர் வந்து உதவி செய்யறது அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அதெல்லாம் நம்மள வந்து நமக்கு அந்த உதவி வந்து அது உறவின்னு கூட திருவள்ளுவர் சொல்லல. அது வந்து நன்றிங்கிறார். அதாவது காலத்தினால் செய்த நன்றி அப்படிங்கிறார். அது நன்றி அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அவர் வந்து அது எதுக்காக அதை வந்து அப்படி போடுறாருன்னா அது அந்த அப்படிப்பட்ட ஒரு செயல், ஒரு நல்ல ஒரு செயல். நன்றியாக நாம வந்து என்றென்றைக்கும் கடமைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த செயல். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மாணப்பர். உண்மைதான். ஒரு அ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அ இங்க ஒரு காலேஜ் கேர்ள் ஒரு காலேஜ்ல வந்து அ லெக்சரர். சென்னையில ஒரு காலேஜ்ல வந்து ஒரு லெக்சரர். அந்த லெக்சரர் வந்து அ தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு போறாங்க. அவங்க போகும்போது டிக்கெட் வந்து எல்லாமே ரிசர்வ்டு டிக்கெட் தான். ரிசர்வேஷன் எல்லாம் பண்ணிருந்தாங்க. ஆனா இது இந்த ரிசர்வேஷன் பண்ணும்போது ஒரு 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 சிக்கல்னே வச்சுக்கிடுங்களேன். அது வந்து அதுல வந்து உருவாயிருது அவங்களுக்கு. ஆனா அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன்ல வந்து அன்னைக்கு நடந்தது வந்து அதுக்கு எப்படி நடந்துக்கிடணும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த லேடிக்கு தெரியாது. ஆனா யங் லேடி அன்மேரிட் லேடி அவங்க போறாங்க. அவங்களுக்கு தெரியாது. அது அது என்னன்னா தட்கல்ல வந்து ஒரு டிக்கெட்ட வந்து வந்து அந்த தட்கல் கடைசி வரைக்கும் இருந்து அது கேன்சல் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, தட்கல்ல வந்து நீங்க வந்து ஒரு டிக்கெட் வந்து நீங்க ரிசர்வ் பண்ணியாச்சு அப்படின்னா, அது வந்து கேன்சல் ஈக்குவல் டூ கேன்சலேஷன். அது வந்து உங்களுக்கு தட்கல்ல வந்து உடனே வந்து உங்களுக்கு அந்த பணத்த வந்து உங்க அக்கவுண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்துரும். ஆனா இதே இது வந்து தட்கல் இல்லாத மற்ற இதுகள் இருந்தாச்சுன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்ல நீங்க போட்டு உள்ள நீங்க போய் இருந்துக்கலாம். இதுக்கு வந்து அந்த இது கிடையாது. இது அந்த லேடிக்கோ, அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கோ யாருக்குமே ஒருத்தருக்கும் ஒண்ணும் தெரியாது. நாளைக்கு அவசரத்துக்கு காலேஜுக்கு போணுமேங்கிறதுல இந்த லேடியும் வந்து ஏறிட்டா. ஏறியாச்சுன்னா, இங்க இருந்து போகும்போது இந்த ஏறக்குறைய அ சாத்தூர், அதுக்கப்புறம் அந்த விருதுநகர் அதையெல்லாம் தாண்டி போகும்போது இந்த டிக்கெட் செக்கிங்லாம் வரும்ல. அப்போ வரும்போது டிடிஆர் வந்து வந்து இந்த டிக்கெட்ட வந்து பார்க்கும்போது சார்ட்ல பார்த்தாங்கன்னா, தட்கல்ல வந்து டிக்கெட் இல்லாம இருக்கு. அப்போ வந்து நீங்க வந்து கேன்சல் ஆயிட்ட. நீங்க எப்படி வந்துகிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு நீங்க இதுல வந்து ஏறி இருக்கீங்க. அது வந்து இது ஒண்ணும் குடுக்க முடியாத. இது வந்து என்னன்னாச்சுன்னா, அது வந்து நீங்க
உங்களை நான் மதுரையில கீழே இறக்கி விடணும். அதுதான். அப்படின்னோடனே அந்த அந்த டிடியும் வந்து அவர் வந்து வந்து இது ஒரு யங் லேடியா இருக்கு, நாம எப்படி இது பண்ண வைக்கன்னு சொன்னா, இதுக்கிடையில வந்து கையில இந்த லேடிக்கு பணமும் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சு சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இதுல கையில எனஃபா வந்து சென்னைக்கு டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு பணம் கையில. அப்போ சரின்னு சொல்லி அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்ல உள்ளவங்களே கூட இப்போ இந்த ஷார்ட் இந்த மதுரை வரைக்கும் உள்ளதுக்கு வந்து நாங்க கொஞ்சம் பணம் ஒருத்தர் நாங்க பணம் தரையா அதை போட்டு எடுத்து மதுரையில கொடுத்துருங்க, மதுரையில இருந்து இறங்கி ஏடிஎம்ல பணத்தை எடுத்து அவங்க வந்து வந்துடட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க தான் பேசுனாங்க. பேசின உடனே சரி அப்படின்னு சொல்லி வண்டி போய்கிட்டு தான் இருக்கு. அப்படின்ன உடனே அவங்க வந்து அவங்களுடைய ஃபாதருக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அவரு ஃபாதர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு பர்டிகுலர் ஒரு 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 டிடி அவங்களுக்கு பக்கத்துல தெருல பக்கத்துல வீட்டுக்காரங்க. நீ வந்து அவங்களுடைய அந்த டிடிஆர்கிட்ட வந்து அந்த டிடிகிட்ட வந்து இந்த மாதிரி என்னுடைய பேரை சொல்லி அவர் வந்து அவர் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான், அதனால நீங்க ஒன்றும் இது பண்ண வேண்டாம், அதனால நீங்க வேணாலும் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, எங்க ஃபாதரை வச்சு கூட அவர்கிட்ட நாங்க பேச சொல்றோம், அதனால நீங்க வந்து அந்த இதுக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்ன உடனே அப்போ சரி யாரு அப்படின்ன உடனே இவங்க வந்து அந்த டிடியினுடைய பேரை வந்து தமிழ்நாட்டை கேட்டு அந்த டிடி என்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லி உடனே அதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயமே என்னன்னா, அந்த பேரை சொன்னோன்னா அப்ப பார்த்து அந்த மிச்ச டிடிஸ்லாம் வந்து போய்கிட்டு இருப்பாங்கல்ல, ஓ அவரா அங்க வந்துக்கிட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல அவர் அங்க செக்கிங்ல இருக்காரு, அங்கதான் உட்காந்துருக்காரு, இந்த ட்ரெயின்ல தான் வாராரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவங்களுக்கு உடனே ரொம்ப ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, அவரு டக்குன்னு அந்த இவங்களுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டாரு. வந்த உடனே இவங்க வந்து ஃபோன் பண்ணி இவங்களுடைய ஃபாதருக்கு வந்து இந்த வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து பேசி தன்னை அடையாளத்தை சொல்லி, ஓ அப்படியா நீங்க தானா, ஆமா இது என்னுடைய டாக்டர் தான் இது, அதனால நீங்க அந்த ஆன்வர்ட் ஜேர்னிக்கு வந்து நீங்க ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு உடனே எல்லாம் இது பண்ணி கடைசியில அவரே வந்து அந்த ரூபாய் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அந்த டிக்கெட்டுக்கு உள்ள காசை பூராவும் அந்த டிடி ஒரு அந்த பக்கத்துல உள்ளவங்க தான், அவங்க அப்பா சொன்னதுக்கு அவரே வந்து எல்லா காசெல்லாம் கொடுத்து ரைட்டா ஒரு டிக்கெட்டு கிட்டெல்லாம் வாங்கி எல்லாம் போய் அந்த லேடி அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அவரு அடுத்த நாள் வந்து அவங்க அப்பா போய் பார்த்து இந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதுல இது என்ன ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அவரு வந்து அங்க அவரு அங்க அந்த இடத்துல அமைஞ்சது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து அந்த முழு பணத்தை வந்து கையில காசு இல்ல, இப்படி வந்து வந்து சேர்ந்துட்டாங்க. வேற யாருகிட்ட வாங்க முடியும், எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். அவங்க நமக்கு வேண்டியவங்களே அந்த பணத்தை கட்டுறாங்கன்னா இது வந்து காலத்தான் செய்த உதவிதானே, காலத்தான் செய்த செய்த நன்றி, காலத்தினால் செய்த நன்றி சிறிதாயும். ஆனா இதை நான் சிறிதுன்னு கூட சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு யங் லேடி செக்யூரிட்டி சேஃப்டியை வந்து இதுல இருக்கு. இது வந்து பெரிய விஷயம். இது வந்து நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி இது ஒரு சிறிய விஷயம் இல்லை. ஆனால்
சரி, ஒரு சிறிதனை வச்சுக்கிடுவோமே. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனின். இத வந்து எத்தனை காலங்கள் ஆனாலும் இது வந்து ஞாலத்தின் மான பெரிது தானே. யார் வந்து இத வந்து இப்படி எதிர்பார்க்க முடியும்? அந்த நேரத்துல வந்து அந்த அந்த லேடி வந்து தன்னுடைய தகப்பனோட அத கான்டாக்ட் பண்ணி திருப்பி வந்து அவரு வந்து அவருக்கு போன போட்டு இல்ல அந்த கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்ன உடனேயே இந்த லேடி வந்து தகப்பனாட்ட பேச சொல்லி அவர்கிட்ட வந்து இந்த டிடி தெரிஞ்ச டிடி கிட்ட போனை கொடுத்து நீங்க அப்பா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் அந்த இதுல பேசி அந்த காரியம் முடிஞ்சு. அப்போ காலத்தினால் செய்த உதவி. அது வந்து காலத்தினால் செய்த நன்றி. சிறிதில்ல. காலத்தினால் செய்த நன்றி. இப்படி பட்ட பெரிய ஒரு பெரிய உதவி. அவங்க வந்து அந்த அப்போ இதுதான் வந்து ஒரு காலத்தினால் செய்த இத வந்து வேற இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய சிச்சுவேஷன் வந்து நெறைய இடத்துல அது இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல ஒண்ணுதான் திருவள்ளுவர் சொல்றார். அப்படிப்பட்ட மாரி ஒரு நன்றி நடக்கும் பொழுது, அத வந்து இவரு வந்து அத சொல்றார். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? "அப்பா அது வந்து இந்த உலகத்தோட பெரிய" அவ்வளவுதான். இதுக்கு வந்து வேற வ எதுவும் விளக்கம் கிடையாது. இந்த உலகத்தோட பெரிய ஒரு காரியம் ஒண்ணுன்னா, காலத்தினால் செய்த நன்றி அதுதான். அது வந்து அது எப்பவும் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு மெமரி. சரி. இந்த 2வது குறள நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தாப்புல 3வது குறள பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.